ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 டேஸாக என்னால் வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. இதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், ப்ளஸ் என்னுடைய பர்சனல் ஒர்க்ஸாக இருக்கட்டும், ரொம்பவும் கொஞ்சம் டிப்ரெஷன் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் இந்த 4 டேஸாக அப்லோட் பண்ண முடியல. இந்த ஆகஸ்ட் மாதம் முடியறதெல்லாம் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஈஸியாக வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச முக்கியமான வீடியோஸ் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாம் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸ், அதாவது நாளைக்கு என்ன மாதிரி மூவ் ஆகும் அப்படின்ற வியூவை பார்க்கலாம். இப்போ லெஃப்ட்டில் இருக்கிறது நிஃப்டி 50, ரைட்டில் இருக்கிறது பேங்க் நிஃப்டி. ஸோ ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பிரேக் டவுன் ஆகிட்டு சஸ்டட் ஆகிட்டு நிற்குது நிஃப்டி 50ல். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பிரேக் டவுன் ஆகிட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி இந்த ப்ரைஸ் மூவ் ஆகிட்டுருக்குது. இந்த நிஃப்டி 50ல் மூவ் ஆல் அப்படின்னு நின்றுருக்கு. ஸோ இதில் என்னோடய வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு அகெயின் இந்த ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே இந்த பாட்டம் லெவல் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இங்கே ஸ்டாப் லாஸஸ் போட்டிருப்பாங்களே, இந்த ஸ்டாப் லாஸஸ் ஹீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதில் சின்ன டைம் ஃப்ரேமில், அதாவது இன்டர்டேக்காக எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்றத நம்ம நிஃப்டி 50லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டிலையும் வரலாம். ஓகே, சரி. ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50 சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, பிரேக் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் சைட்வேஸ், அதாவது மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு என்ன ப்ரைஸு இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு நிற்குது மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட்மெண்ட், ஒரு ஃபுல் புல்டு, அதாவது புல் பேக் அப்படின்னு நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய எஸ்எல் எங்கன்னா செம்மையாக போட்டிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுடைய எஸ்எல் ட்ரிகராக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரைட், ஓகேங்களா? சரி, அப்போது இந்த இடத்துல எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம குயிட் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு ட்ரேட் என்ன ஆஃப் அப்படின்னு சொல்லிங்களா. ரீசன் என்னென்னா, நம்ம ஒரு 10 ட்ரேட் பண்ணோம், ஒரு டைம் 2 டைம் நம்மளுடைய ட்ரேட் தவறாகும். அதில் எந்த ஒன்றும் வர முடியாது. அந்த இடத்துல எல்லா ட்ரேட்டும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியே பண்ணணும் அப்படின்றதுலாம் வேலைக்காகாது. எந்த வேணாலும் நம்ம தவறு நிகழ்ந்தால் நம்ம அந்த இடத்துல வெளியே வரணும். அப்படி இந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸாக வர முடியாது. ஓகே, சரி. இன்னொரு விஷயம் பாருங்கள். சப்போஸ் இந்த இடத்துல பிரேக் டவுனில் நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா, உங்களுடைய எஸ்எல் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மேபி உங்களுக்கு ப்ரைஸ் இதில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இந்த 24,080, 24,060, இந்த 24,020 இந்த ஏரியாலாம் நீங்கள் ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் இங்கே 2-3 லெவலில் ப்ராஃபிட் வேணால் புக் பண்ணலாம். இந்த ரிஸ்க்குக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒரு கிளியர் டிசிஷன் எடுக்கலாம். ஆனால் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், நான் ஹோல்டிங்கில் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்றது வெரி ராங். இப்போ ஒருவேளை ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிடுச்சு வச்சுக்கலாம், இந்த ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சுன்னா நான் இங்கேயும் ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பேன், ஷார்ட் பண்ணிட்டு அப்படின்றது வெரி டேஞ்சர். ஓகே, ஏன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மேலே இது சப்போர்ட் ஏரியா சொன்னீங்களா, இதெல்லாம் ப்ரைஸ் 24,240 வரலும் ப்ரைஸ் மூவ் ஆகும். ஸோ இங்கே நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னா திரும்ப எக்ஸ்ட்ரா லாஸில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது ஃபர்தராக நீங்கள் பார்க்கணும். இப்போ கீழே சப்போர்ட் எடுக்குமா இல்லை மேலே வர மாட்டேது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் இப்போ நீங்கள் ரூம் போகலாம் அப்படின்றது ஒரு கண்மூடித்தனமாக ஹோல்டிங்கில் இருக்காதீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, இது இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சார், நடந்து முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இதில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஓகே, பிரேக் டவுன் ஆகிட்டு ப்ரைஸு சஸ்டெயின் ஆகி நின்றுட்டுருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ப்ரைஸு செல்லர்ஸ் இன்னும் டாமினேட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பெருசாக பையர்ஸ் ஆதிக்கம் பண்ண முடியல. அவங்கள ட்ரை பண்ணாங்க, ஜஸ்ட் இந்த லெவலில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த குட்டி ஸ்மால் ஒரு ஹையை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு ஹையை பண்ண முடியல. அவங்கள நெக்ஸ்ட்டு ஹையர் ஹை பண்ணி ஃபார்மேஷன் பண்ணி மேலே போக முடியல. ஜஸ்ட் ஒரே ஒரு ஹை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் ஜஸ்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு சைட்வேஸ் மாதிரி ஜோனில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரேக் டவுன் பண்ணி இந்த 24,080, 24,060, 24,000 இந்த 3 ரேஞ்சில் ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த டார்கெட்டை ஷார்ட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த ஏரியாவுக்கு கீழே. சரி, அப்பர் சைடு பை சைடு என்ன பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உங்களுக்கு சொன்னீங்களா, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த 24,220 அப்படின்ற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டோம்னா நின்னதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தால் மட்டும் ஒரு
அப்பர் சைடு, இல்லை அப்படின்னா அப்பர் சைடு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து எல்லாம் ஃபாலிங் ஆகிட்டுருக்கு, ஃபாலிங் ஆகிட்டு சஸ்டன் ஆகிட்டு நின்றுட்டுருக்கு. இதில் வந்து நான் வந்து ஷார்ட் பண்ணுவேன் அப்படின்றது வந்து வெரி வெரி டேஞ்சர். ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகலாம், திரும்ப என்ன இந்த ட்ரெண்ட் சப்போர்ட் பண்ணி பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டி 50யோட என்னோடய வியூ. சரி, பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பண்ணலாம்? அப்போது பேங்க் நிஃப்டியில் அதுக்கு மேலே அங்கே பாருங்கள், இன்னும் பாட்டமில் சஸ்டன் ஆகிட்டு நிற்குது. இப்போ என்னென்ன இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகாது சார் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸு மேலே போகாதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேலே போகுதுன்னு நீங்கள் டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த 49,900 லெவலில் சஸ்டன் ஆகி நிற்கணும் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை 50,000 அந்த 150, 100 லெவலில் போகும். ஏன்னா இதில் வந்து ரெசிஷன்ஸாக இருக்கு இல்லையா. ஸோ ப்ரைஸ் தான் இந்த லெவலில் நம்ம கேட்ச் பண்ணலாம். ஆனால் இங்கே ப்ரைஸ் நிற்காமையே ப்ரைஸ் இங்கேயே கீழே வருது அப்படின்னா பிரேக் டவுன். ஓகே, இங்கே பாருங்க, ப்ரைஸ் இங்கேயே நிற்குது சஸ்டன். கொஞ்சம் ட்ரெண்ட் லைன் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குது எல்லா சப்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுவீங்க. ஸோ பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். எங்கே உங்கள் லோ ஸ்டாப் லாஸ் இருக்கோ அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுவோம். 49,600 லெவலில் நீங்கள் ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வெளியே வரலாம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியும் ஏறக்குறையும் நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன பார்த்தோமோ அதே தான். ஓகே, ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம் கவனிச்சிங்க ஒரு ஃபின் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையர்ஸ் டாமினேட் பண்ணாங்களா 7ஆம் தேதியிலேருந்து. ஸோ 7ஆம் தேதியோட 7, 8, 9 அந்த தேதியோடைய ஒரே நாள் பார்த்திங்கன்னா ஷார்ட் இந்த ஏரியாவில் செல்லர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த ஏரியாவில் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ பையர்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணி கொண்டு போனாங்க. செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி கீழே வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே 10வது குறை இங்கேயும் பார்த்திங்கன்னா ப்ரைஸு இதுக்குள்ளே தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து அகெயின் ஒரு ஃபாலிங்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியில் 22,480 அப்படின்ற லெவலில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேஷன், அதாவது நான் சொல்ல இப்போ ஒரு 200 லைக்ஸ் நம்ம வீடியோக்கு வருது அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ரெகுலர் அப்டேட்ஸ் என்ன பண்ண முடியாது. இந்த ஜனவரி 2024 பார்த்திங்கன்னா வியூஸும் கம்மி, லைக்ஸ் கம்மி. ரீசன் என்ன அப்படின்னா லைவ் மார்க்கெட் சப்போர்ட் இல்லை. எது ஜனவரிலேருந்து இந்த ஜனவரி லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து 2000 வியூஸ் 3000 வியூஸ் போயிட்டு ஒரு 500 லைக்ஸ் வந்தது. அது திரும்ப நம்ம பேக் டு பவேலியன் நம்ம நார்மலாக அந்த ரூட்டுக்கு வந்துடுவோம். ஒரு 2 months சின்னதாக ரிக்வஸ்ட், அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் வரலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. திரும்ப அக்டோபர் நவம்பர் ஆக்சுவலி திரும்ப நம்ம பேக் டு பவேலியன் நார்மலாக நம்ம ரூட்டுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் பிக் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.